ஒரு வாட்டி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அழகிரண்ணன் அவர்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. முடி வெட்டி 2 பேரும் மாறி மாறி முடி வெட்டிக்கிட்டாங்க. பாரு ராஜு, 2 பேரும் மாறி மாறி முடி வெட்டிக்கிட்டானுங்க. உடனே 2 பேரையும் அப்பா போட்டு அடின்னு அடிச்சுட்டாராம். உடனே அந்த அம்மா வந்து என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க. உடனே கலைஞர் வந்து நான் தான் அடிக்க சொன்னேன், இப்போ இந்த மாதிரி பண்ணா அப்படி. திமுக ஆரம்ப காலத்தில் அவருடைய பணத்தை தான் செலவு பண்ணார். இதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய பணம் எம்ஜிஆருடைய பணம். இது வரைக்கும் நீ அரசியல் எதுவும் நீ பண்ணல, தொகுதி பக்கம் போகல, கட்சிக்காரங்களை பார்க்கல. எஸ்எஸ்ஆர் மகன ஒரே காரணத்துக்காக உனக்கு எம்எல்ஏ பதவி நீ கேட்டது தப்பு. அப்போ இத்தனை வாட்டி வேலை செய்து பொதுக்கூட்டம் போட்டு அந்த கட்சி தொண்டர்கள் எவனா ஒருத்தன் தான் எம்எல்ஏ ஆகணும், நீ ஆகக்கூடாது. ஆனால் விஜயன் அவர்கள் ஒரு நடிகனாக இருந்தாரு, ஓகே. இப்போ நீங்க ஒரு கட்சி தலைவனா வந்திருக்கீங்கல்ல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் இது வரைக்கும் நீங்க நடத்த முடியல? ஏன் பயம்? ஒரு கட்சி தலைவனா பயப்படக்கூடாது. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன வேணா கேட்பாங்க அவங்க. ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாருன்னா தமிழகத்தில் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுதுன்னா முதலாளா அங்கே போய் நிற்கணும். கெஸ்ட் ஹவுஸ்க்கு பணி ஒர்க்கெலாம் கூப்பிடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் என்னதான் சொன்னாலும் அரசியலும் ஜாதியும் பிரிக்க முடியாது. ஒரு முக்குளத்தூரை சேர்ந்தவர் தான் மதுரை மாவட்டத்தை எம்எல்ஏவா போடுவாங்க. கோயம்புத்தூரில் போடுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் கவுண்டரை போடுவாங்க. இதையெல்லாம் மீறி விஜய்க்கு வந்து அந்த பசங்களுடைய ஓட்டு வந்தால் அது பெரிய விஷயம். ஆனால் அதுவே வந்து மிகப்பெரிய சாதனை நம்ம சொல்ல முடியாது. நானும் விஜயனோட ரசிகன் தான். ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் அவர்கள் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய பட ஆடியோ ஃபங்க்ஷனே மலேசியாவில் வந்து பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு பயங்கர டிக்கெட்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகையிலையாவது நடிகர் சங்கத்துக்கு அவர் ஏதாவது ஒரு நிதியாக கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இந்த தொகையில் கொடுக்க முடியாது. ஏன்னா மலேசியாவில் இருக்கிற ரத்தோ மாலிக் அவர்கள் நடத்தின நிகழ்ச்சி அது. அவர் பண்ண செலவுக்கு அவர் இது பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரே பிரச்சனைனா விஜயன் வந்து 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. நான் சொன்ன மாதிரி 1 கோடின்றது ஒரு 3 மாதத்துலேயே போயிடும் அந்த பில்டிங்க்கு எல்லாத்துக்குமே. விஜயன் ஒரு திரைப்படம் பண்ணி கொடுத்துருக்கணும் நடிகர் சங்கத்துக்கு. அதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அவர் ரஜினி சார் ஒரு படம் பண்ணாந்தாலே இந்த பில்டிங் கட்டியிருக்கலாம், மிச்ச பணத்தை எஃப்டி போட்டிருக்கலாம், நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதி எல்லாமே பண்ணியிருக்கலாம். அதை அவங்க பண்ணலை. நான் வந்து விஜயனை பற்றியுடைய அரசியல் இப்போ எல்லா நடிகர்களும் வரோனாலும் விஜயனை பற்றி கேட்கலாம் சொல்கிறேன். நான் எனக்கு விஜயன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். அவருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில விஷயங்கள் அவர் வந்து தவறு இருக்கலாம், கரூர் மாவட்டம் எல்லாமே. ஆனால் எனக்கு என்னென்னா, அவர் எம்ஜிஆரை சொல்கிறார், எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார். எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகலேருந்து அவரை வந்து விலக்கிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் போகிறாங்க, அவர் எல்லா பத்திரிகையாளருக்கும் பாயசம் கொடுத்தார். இதான் திரைப்படத்துலேயும் வந்தது, உண்மையான சம்பவம் அது. பாயசம் கொடுத்தார், எல்லாருக்கும் பாயசம் கொடுத்து கட்சியில் நீக்கிட்டாங்களேன்னு சொல்லணுன்னே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட சரளமான கேள்விக்கு பதில் சொன்னார். ஆனால் விஜயன் அவர்கள் ஒரு நடிகனாக இருந்தார், ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவனாக வந்திருக்கீங்கல்ல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் இது வரைக்கும் நீங்கள் நடத்த முடியல? ஏன் பயம்? ஒரு கட்சி தலைவனா பயப்படக்கூடாது. பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன வேணால் கேட்பாங்க அவங்க. வெண்டைக்காய் என்ன விலை கூட தான் கேட்பாங்க, சொல்லணும். இன்றைய காய்கறி விலையை சொல்லணும், இன்றைய அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசணும். அது நீங்கள் சொல்லலை. அந்த 41 பேர் இறந்தாங்க, அதை பற்றி ஏர்போர்ட்டில் போகும்போது நீங்கள் சொல்லலை. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவருக்கு அழகல்ல. அதாவது ஒரு வார்த்தை இது திமுகவோட சதி ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு அப்படியே போனது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதாவது எம்ஜிஆர் அப்பா எல்லாருமே வந்து நடிகனாக இருந்தாலும் இந்த கொள்கை பிடிப்போடு இருந்தாங்க. விஜயனை வந்து எல்லாரும் விரும்புகிறாங்க. நீ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் 90களில் இருந்து அவரை ரசிக்கிறாங்க. அது வந்து ஒரு இது மாதிரி அப்படியே வரும். நம்ம 90ல் பார்த்த நடிகர்கள் அந்த ரசிப்புத்தன்மை அப்படியே இருக்காங்கன்னு போது இவரும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் மக்கள்கிட்ட. ஒரு கட்சி தலைவராக இருந்தால் அவருடைய தைரியம் தான். இப்போது ஒரு கட்சி தொண்டன் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறான் சினிமாலனா, நேர்லேயும் அவர் அப்படி தான் இருந்தார். எதுக்கும் பயப்பட மாட்டார், பத்திரிக்கையாளர் சந்திப்பார், எது வந்தாலும் கை பார்க்கலான்னு சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு இது உடற்கட்டோடு இருப்பார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவரும் அந்த மாதிரி இருக்கணும், இருந்தால் தான் நல்லது. ஆனால் வந்து அவருக்கு நெருக்கமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு கணிப்பை பற்றி அவருக்கு மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியாது
அவர் எழுதி கொடுத்த வசனங்களை மட்டும்தான் அவருக்கு பேச தெரியும். பொதுவாக அவருக்கு வந்து அரசியல் வரலாறு பற்றியோ அரசியலுடைய போக்குகள் பற்றியோ அவருக்கு பெரிதாக தெரியாது. உலக அரசியல் பற்றி எதுவும் தெரியாது. அதனால தான் அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க பயப்படுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லைங்க, உலக அரசியல் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசியல் அவருக்கு தெரியும். அவருக்கு ஏன்னா அவரே அனுபவப்பட்டிருக்காரு. அவரே நிறைய அனுபவப்பட்டிருக்காரு. அவங்க நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் பற்றி பேசுவாங்க, அவங்க அப்பா பற்றி பேச மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல் கலந்த இயக்குனர். அது யாருக்கும் சொல்ல மாட்டேன்றாங்க. அவர் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுடைய இது அந்த படத்தில் இருக்கும். ஒரு ஹீரோ ஏழையாக இருப்பான், கம்யூனிஸ்ட் கொள்கைகள் நிறைய இருக்கும். அவர் அரசியலேருந்து வந்தவர். தங்க புஷ்பம்னு ஒரு பாட்டு கூட ஏதோ ஒன்று பண்ணார். அப்போது எம்ஜிஆர் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டான், என்னையா அவன் என்னை பற்றி சொல்கிறான் நான் பாட்டில்னாரு. விஜய் அவங்க அப்பா. அரசியல் பற்றி அவருக்கு தெரியும். ஆனால் என்னன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தினா தான் அவருடைய ஸ்ட்ரென்த்து தெரியும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம், அதை பற்றி தவறு இல்லை. ஆனால் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தாமல் இருந்தது தப்பு. விஜய் அவர்கள் பேசினதே எப்படின்னா, வேலு நாச்சியார் அவர்களுடைய பற்றி குறிப்பிடும்போது மருது சகோதரர்களுடைய நட்பை பெற்று வெள்ளையர்களை எதிர்த்தார் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலு நாச்சியார் அவர்களுடைய தளபதியாக இருந்தவர் தான் மருது சகோதரர்கள். ஆமாம். ஆனால் விஜய் அவர்கள் அவருடைய நட்பை பெற்று வேறு வேறு பகுதியை ஆண்டவர்கள் போலவும், அவருடைய வேலு நாச்சியார் வந்து அவர்களுடைய நட்பை பெற்று வெள்ளையர்கள் எதிர்த்த மாதிரியும் பதிவு பண்ணிட்டாரு. அதனால இவருக்கு வந்து இந்த வரலாறு சொல்றதுலேயே வந்து பெரிய குழப்பமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. அது சொல்லும் போது சில விஷயங்களை விட்டு தவறாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்ட இளைஞர்களுக்கு வந்து அந்த இப்போ எனக்கு எப்படின்னா, அப்பாவுடைய குடும்பம்னால வேலு நாச்சியார்னா என்ன, மருதுபாண்டியை பற்றி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க, உன் பேர் மருதுபாண்டியன், நீயும் தேவர். அவங்க மருதுபாண்டியருடைய இது எல்லாமே தெரியும். அவங்களுடைய அவங்க இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு பெண் வந்து உடன்கட்டி ஏறுவாங்க. அவங்க தான் எங்களுடைய குலதெய்வம். அதனால் மருதுபாண்டியர் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வரலாறை வந்து நீங்கள் மாற்றி பேசுவது தவறு. விஜயன் அவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல, ஆனால் சில பேர் சொல்கிற மாதிரி எழுதி வச்சு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நடிகனாக இருக்கும் பொழுது நீங்கள் வேற, இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவன். விஜயண்ணா மேலே அவ்வளோ அன்பு எனக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் விஜயண்ணா வந்து ஒரு தலைவராக வரும்பொழுது, அதுவும் இல்லாமல் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க, நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்பாவை பற்றி அவர் விஜய் வந்து ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் எந்த விழாவிலையும் பேசலை. ஏன்னா முதல் நடிகர் எம்எல்ஏ ஆனது, முதல் நடிகர் கட்சி கொள்கையிலேருந்து சினிமா படத்தை நடிக்காதது. அப்பாவை பற்றி அவர் பேசலை. நான் சொன்னவங்க அப்பாவை பற்றி சொல்லலை. சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாரு. ஒரு நடிகராக இருந்த அப்பா வந்தார், அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரு திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. தனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது. அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை மறுக்கிறேன். உங்கள் கருத்தை நான் மறுக்கிறேன், அது இல்லை. ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, மக்களிடம் வந்து நீங்கள் தலைவராக உருவெடுக்கும் பொழுது, உங்களுக்கு எல்லாவற்றையும் தமிழகுடைய வரலாறு, அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சும்மா நீங்கள் மேடையில் சொல்லிட்டு இட்டானு போய் இட்டானு வந்தாலும் சொல்லக்கூடாது. நீங்கள் மேடையில் பேசும் பொழுது அதுக்கு நாகரிகம் இருக்குது, முதல்ல அதை நீங்கள் பார்க்கணும். சினிமா டைலாக் மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அதாவது ஒரு நடிகனாக நீங்கள் விமர்சனம் செய்வது தவறு. சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர் அதை பண்ணார், இதை பண்ணார், இவங்களோட வெளியே போனார், அதை நான் வந்து மறுக்கிறேன். அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், உனக்கு சொல்வதற்கு உரிமை இல்லை. நடிகை இப்படி, நடிகர் எப்படின்னா உனக்கு சொல்ல உரிமை இல்லை. ஆனால் பொது வழி, நீங்கள் அரசியல் கட்சினாலே அது வந்து ஒரு பொது வாழ்க்கை. அது எல்லாருக்குமே கேள்வி கேட்க உரிமை இருக்குது. ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாருன்னா, தமிழகத்தில் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுதுன்னா முதலாளாக அங்கே போய் நிற்கணும். கெஸ்ட் ஹவுஸ்க்கு பணியோருக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது, முதலாக நீங்கள் அங்கே போய் நிற்கணும். விஜயண்ணா அவர்கள் வந்து ஒரு முறை வந்து இந்த பீச்சில் ஜல்லிக்கட்டப்போ தன்னை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பாமல் விடிகாலையில் ஒரு 2:30 மணிக்கு வந்தார். அப்போ என்னோடய நண்பர்கள் தான் கூட இருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க. அப்போ நான் ஒரு 5 மணிக்கு அங்கே இருந்தேன். அப்போ நான் என் கண்ணெதிரில் பார்த்தேன், மாஸ்க் கட்டிட்டு இருந்தார், உட்காந்தாரு, டக்குன்னு ஒரு இனவாலை ஏறி போயிட்டார். சில குணங்கள் நான் அவரை பாராட்டுறேன். ஆனால் அவர் ஜல்லிக்கட்டப்போ தைரியமாக பேசியிருக்கணும். ஆனால் அப்போ ஒரு அரசியலுக்கு அவர் வரல, அதனால் அவர் பேச விரும்பலை. ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர் நிறைய அனலைஸ் பண்ணணும். அதாவது நடிகர்லேருந்து அரசியல் வந்துட்டு எப்படி, எம்ஜிஆர் அப்பாவை பற்றி யாரும் அவர்கிட்ட சொல்ல போல, அதனால் அவருக்கு தெரியல. அவருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இனி கட்சி தலைவராக இருக்கும்பொழுது என்ன செய்ய வேண்டும் தான் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஒழிய
பழைய விஷயங்களை வந்து சில விஷயங்களை சரியா பேசல. இப்ப இருக்கிற விஷயங்களும் அவர் சரியா பேச மாட்டேங்கிறாரு. முதல்ல ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தணுங்க. நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவுல ஒரு கட்சிய ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா, முதல் வேலை என்ன பண்ணுவாருன்னா, எல்லா பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு ஒரு சந்திப்பு நடக்கும். கேள்வி கேளுங்கன்னு. இது அவர் பண்றது வந்து மிகப்பெரிய தவறு. அவர் பண்ணணும். பண்ணி, இல்ல என்னால எல்லாத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியும்ன்றத அவர் காட்டணும். இப்போ நம்ம அப்பாவுடைய அரசியல் பயணத்துக்கு பிறகு நம்ம குடும்பத்திலிருந்து தீவிர அரசியல்ல யாருமே இல்ல. அது என்ன காரணம்? ஆசை இல்ல. அதான் காரணம். அப்பாவுடைய மகனாக இருந்தா போதும். ஆனா அவருடைய கொள்கையையும் அவருடைய கோட்பாடுகளையும் அண்ணன் ஒருத்தர் எம்பியா இருந்தாங்க. ஆமா. அண்ணன் ஒருத்தர் எம்பி. அதுக்கு பிறகு தீவிர அரசியல் யாரு? 95ல எம்பியா இருந்தாங்க. அண்ணா இருந்தாரு. ராஜேந்திர குமார். என் அண்ணா இருந்தாரு. அவருக்கும் வந்து பதவி ஆசைலாம் கிடையாது. எம்பியா இருந்தாங்க. அந்த தொகுதிக்கு எல்லாம் பண்ணாங்க ஒழிய பதவி ஆசை அதுக்கப்புறம் பயணிக்கணும் அது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஆர்வம் இருக்கணும். ஆனால் அது அரசியல் வெறியா இருக்கக்கூடாது. அப்பாவுடைய மகனாக இருந்து கட்சிக்கு வரணும், நம்ம வந்து பதவிக்கு வரணும், இல்லை. அது எங்களால் முடியாது. ஏன்னா அப்பாக்குன்னு ஒரு பெயர் இருக்கு. அது போதும். எஸ்எஸ்ஆர் மகன் என்கிற அடையாளம் இருக்கு. அப்பா இத்தனை வாட்டி பதவியில் இருந்தாரு. ஒரு வாட்டி கூட அவர் மேலே எந்த தவறும் கிடையாது. திமுக ஆரம்ப காலத்தில் அவருடைய பணத்தை தான் செலவு பண்ணாங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய பணம் எம்ஜிஆருடைய பணம். ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா அந்த டைம்ல பணம் கிடையாது. அப்பா தான் பணம் கொடுத்தாரு. அண்ணாவே சொன்னாரு எம்ஜிஆர் அவர்களை, உன்னுடைய முகத்தை காட்டு, கட்சிக்குண்டா நிதி கிடைக்கும், தேர்தல் நிதி கிடைக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களை வந்து நம்ம பயணிக்கும் பொழுது அப்பாவுடைய மகனாக இருப்பதினால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பிங்களுக்கெல்லாம் என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, மக்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். அதை நீங்கள் வந்து தவறக்கூடாது. உங்களை நம்பி ஒருத்தங்க எம்எல்ஏ ஆக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை நீங்கள் பார்க்கணும், பேசணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் போகணும், பார்க்கணும், பேசணும். அப்பா ஆண்டிப்பட்டி அப்படி தான் பண்ணார். ஆண்டிப்பட்டி நிற்கும் போது அதுக்கப்புறம் போவார். அப்பா போவார். அங்கேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். என்னென்னு கடிதம் வாங்கி எல்லாம் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும். நான் வந்து இப்போ அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து என்னை வந்து கேட்குறீங்க. அடுத்த கேள்வி அதுதான். அரசியலுக்கு வருவேன் வராது அது வேற விஷயம். ஆனால் வந்தாலும் அப்பாவுடைய மகனாக தான் இருப்பேன். இந்த அரசியல் ஆசை அதெல்லாம் கிடையாது. அப்பாவுடைய மகனாக அரசியலுக்கு வந்தால் நான் வருவேன். அவ்வளோதான். திரைத்துறையில் விஜய் அவர்கள் வந்து தாவேக்கன்ற கட்சியை பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்கும் போது நீங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் அவருடைய மகனுடைய பங்களிப்பாக உங்களுடைய ஆதரவை தெரிவித்து அவங்களுடைய சேரலாம்ல. யார் கூட? விஜய் அவர்களோடு. ஏன் சிரிக்கிறீங்க? பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கட்டும், அப்புறமா நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போம். அப்போனா நீங்கள் வந்து ஆதரவே கொடுக்க மாட்டீங்க போல இருக்கு. ஏன்னா அவர் பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டார். இல்லைங்க, நிறைய விஷயங்கள் அரசியல் இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியான அரசியல் இது கிடையாது. சிவாஜி பெரியப்பா அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது சரியாகலை. விஜயண்ணா அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் ஓட்டா மாறுவாங்களா? அவர் கொள்கை ரீதியாக எப்படி கொண்டு போகிறார், எப்படி பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்கணும். முதல்ல ஒரு கட்சி தலைவராக தன்னை வந்து பயணிக்க வேண்டும். அதுக்கு ப்ரெஸ் மீட் அவர் வைக்கணும். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்லும் போது தான் ஒரு தொண்டனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு தைரியமான ஒரு ஆளுன்னு நமக்கு நினைக்க தோணும். அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போது இன்னும் உங்களுக்கு 3 மாதம் தான் இருக்குது. இப்போ அந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இவரை யார் எதிர்த்து பேசுவார்? இவருடைய எதிரி யாருன்னா திமுகன்றாரு. இப்போ ஏடிஎம்கே பற்றி பேசுகிறாரு. இவர் என்ன எதிர்த்து பேசுவார்? அதாவது இப்போ என்ன நினைக்கிறான இளைஞர்கள் வந்து ஒரு நடிகர் அரசியல் வராருன்னா உங்கள் கொள்கை என்ன? ஏழைங்களுக்கு பாடுபடணும். ஏழைங்களுக்கு பாடுபடணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக ஏசி ரூம் ஏசி காரில் போயிட்டுருக்கோம். இது வந்து கொள்கை இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி கட்டாமல் ஆமாம் தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமாம் வரி கட்டாமல் இருந்தார் அவர். மலேசியாவில் பெரிய கூட்டம்னு சொன்னீங்க. அதில் ஒருத்தர் கூட ஓட்டு போட முடியுமா? இந்தியாவில் வந்து மலேசியாவில் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒருத்தராவது வந்து ஓட்டு போட முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க மலேசியா நாட்டுக்காரங்க, தமிழ்நாடு கிடையாது. இங்கே ஒரு சில பதிவுகளை அவர் பண்ணணும். தன் கட்சியை மேலும் அவர் வந்து சிறப்பாக கொண்டு வரணும். அதே மாதிரி திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் நடக்கும். அதில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும். நான் ஏன் விஜய் என்ன சொல்றேன்னா, ஒரு நடிகராக அப்பா வந்ததுனால அவரை பற்றி நான் சொன்னேன். திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் வந்து கலைஞர் அவருடைய நெருக்கமான நட்பை பற்றி சொன்னீங்க. ஆமாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் வீட்டுக்கு நட்பு நிறுத்தி அழைப்பு விடுச்சிருப்பாங்கல்ல. அப்போ அந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சந்திச்சு அந்த குழந்தைய நேரத்தில் அவரை சந்திச்சிருப்பாங்கல்ல. அதை பற்றி அவங்கள்ட்ட பேசியிருக்காங்களா? கண்டிப்பாக. ஒரு வாட்டி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும்
அழகிரண்ணன் அவர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். முடி வெட்டி 2 பேரும் மாறி மாறி முடி வெட்டிக்கிட்டாங்களாம். அப்போது அண்ணன் ஸ்டாலின் அவங்க அம்மா அவங்க வந்து கலைஞர் வந்து உட்காந்துருந்தாராம். உடனே அப்பா வந்தார். பாரு ராஜு 2 பேரும் மாறி மாறி முடி வெட்டிக்கிட்டானுங்க. உடனே 2 பேரையும் அப்பா போட்டு அடின்னு அடிச்சிட்டாராம். உடனே அந்த அம்மா வந்து என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க. உடனே கலைஞர் வந்து நான் தான் அடிக்க சொன்னேன், இப்போ இந்த மாதிரி பண்ணா அப்படி. அழகிரி அண்ணன் வந்து அவங்களுடைய மகள் திருமணத்துக்கு வரும்போது இதை வந்து சொல்றாரு. அப்பா நீங்க என்ன ரொம்ப அடிச்சிட்டீங்க. SSR அவர்கள்ட்ட. அப்பா அப்பா நீங்க ரொம்ப அடிச்சிட்டீங்கப்பா என்னையா, அப்போ நான் அவனுக்கு முடி வெட்டிட்டேன்னு சொல்லி அடிச்சிட்டீங்கன்னு அப்பா சிரிச்சாரு. அவ்வளவு அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் சரி அழகிரி அண்ணனும் சரி அப்பா மேல வந்து ரொம்ப பாசம். முரசொலி மாறன் இருக்காருங்களா, அவங்களுக்கு வந்து அப்பா வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. அந்த டைமில் முரசொலி மாறன் ரொம்ப பாசமாக இருப்பார். அப்பா ரொம்ப பாசமாக இருப்பார். நீ வசனம் எழுதணும்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு அப்பா முரசொலி மாறன் அவர்களை. அதாவது முரசொலி மாறன் அவர்கள் வந்து உடம்பு சரினா கூட வந்து ஒரு வாட்டி அப்பாவை பார்க்கும்போது அப்பா கையை பிடிச்சி ஒரே அழுக. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பாண்டிங்காக இருந்தாங்க. நீ ஒன்றும் இல்லையா, நீ சரியாகி வந்துடுவையா, ஆனால் கண்டிப்பாக வந்து நான் வந்துடுவேனே, நான் திருப்பி வீட்டுக்கு வருவானே அப்படிலாம் சொன்னார். நீ வந்துடுவையா, நீ கவலைப்படாத. அவ்வளோ பாண்டிங் முரசொலி மாறன் மேலே. அப்பா வந்து ரொம்ப ஊக்கப்படுத்திருக்காரு. கலைஞர் மாதிரி நீ வசனம் எழுது நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய பாண்டிங்கில் அடிக்கடி வீட்டுக்கு போகிறது, அந்த காலத்துல இருந்து சரி விருந்துக்கு போகிறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஒரு பாண்டிங்காக. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு SSR அவர்களுக்கும் இருந்த நட்பு எப்படி இருந்தது? ஒரு மரியாதையாக இருந்தது. ஆனால் அப்பா வந்து என்ன ஃபீல் பண்ணாருன்னா, ரொம்ப போய் ஏன்னா அப்பா வந்து ஒரு கௌரவமாக இருந்துட்டாரு, அவங்களும் கௌரவமாக கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ரொம்ப போயிட்டு இது பண்ண வேண்டாம்னு சொல்லி அப்பா கொஞ்சம் விலகி தான் இருந்தாங்க. மணிமகுடத்தில் அவங்க தானே ஹீரோயினாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. சேவல் சின்னத்தில் அப்பா பெரிய குளத்தில் நின்னாங்க. அப்போ எல்லாரும் ஃபார்ம் பண்ணி தான் எல்லாமே இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அப்பா வந்து ஒரு மரியாதையாக தான் இருந்தார். அவங்க ஒரு மரியாதை வச்சுருந்தாங்களே, ரொம்ப போயிட்டு உட்காந்து இது பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அப்பா என்ன சொன்னாருன்னா, ஜெயலலிதா அம்மாவை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி அப்பா சொன்னாராம், அம்மா நீங்கள் ரொம்ப கோவப்படக்கூடாது, ஒரு கட்சி தலைமைக்கு வந்த பிறகு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அப்பா வந்து ஜெயலலிதா அவர்கிட்ட ஆமாம் அம்மா நீங்கள் கோவப்படக்கூடாது. அவங்களும் கண்டிப்பாங்க அப்பா மேலே ரொம்ப மரியாதை அப்படி இருந்தாங்க. ஆனால் அப்பா வந்து என்னன்னா அந்த அரசியலில் போய் திரும்பி அந்த பதவி அதுக்கு அப்பா ஆசைப்படலை. அப்படியே கொஞ்சம் கௌரவமாகவே விலகியே இருந்தாங்க. அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பக்குவமான இடத்துல இருந்துட்டாங்க. ஆமாங்க இருந்தாங்க. ஒரு முறை திமுகவில் வந்து நேர்காணல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு தான் நான் வந்து என்னோட பேரை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணார். உங்கள் பேராவா? திமுகவில் பண்ணார். இப்போ எனக்கு வயசு என்ன ஒரு 28, 29 வயசு இருக்கும். அப்பா இருக்கும்போது பண்ணார். பண்ணிட்டு அது அழகிரி அண்ணன்கிட்ட யாரோ போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. மூக்கையா தேவரும் பண்ணியிருக்காரு. அந்த மூக்கையா தேவர் அவர் அப்பா காலத்துல இருந்த மூக்கையா தேவர் இப்பவும் எனக்கு இருக்காரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 2006 2005 நினைக்கிறேன் நான். அப்போ அவர் திமுக மாவட்ட செயலாளர் இருந்தார். ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேர்காணல் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அழகிரி அண்ணன் வந்து கலைஞர் பெரியப்பாட்ட பேசியிருக்காராம், நம்ம தம்பிக்கே கொடுக்கலாம். இந்த செய்தி அப்பாவுக்கு போயிருக்கு. மாதிரி அழகிரி அண்ணன் பேசியிருக்காரு. ஒரு தந்தையாக இருந்தால் என்ன பண்ணிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கண்டிச்சார். இது வரைக்கும் நீ அரசியல் எதுவும் நீ பண்ணலை, தொகுதி பக்கம் போகலை, கட்சிக்காரங்களை பார்க்கல. SSR மகனை ஒரே காரணத்துக்காக உனக்கு MLA பதவி நீ கேட்டது தப்பு. அப்போ இத்தனை வாட்டி வேலை செய்து பொதுக்கூட்டம் போட்டு அந்த கட்சி தொண்டர்கள் எவனா ஒருத்தன் தான் MLA ஆகணும், நீ ஆகக்கூடாது. அழகு எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை வேண்டான்னு சொன்னார். எவ்வளவு ஒரு நேர்மையா இருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். கட்சிக்காக உழைக்காம அந்த மக்களை சந்திக்காம தொகுதியை பற்றி நிலவரம் தெரியாம எப்படி போய் நிற்பேன்? அப்ப என்னுடைய பெயர் தான் உனக்கு விசிட்டிங் கார்டா மாறும். அது தவறு. அரசியலுக்கு போறது மாதிரி இருந்தால் தொகுதிக்கு போகணும், கட்சி பணியில் ஈடுபடணும், பொதுக்கூட்டங்களில் பேசணும். இவ்வளவு பண்ணி உழைச்ச கட்சிக்காரன் இல்லாம நீ போய் எப்படி MLA நிற்ப அப்படின்னு அப்பா கேட்டார். அழகிரி அண்ணன்கிட்டையும் சொன்னார், இல்லை வேண்டாங்க, அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், வேண்டாம், கட்சிக்காரங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்கள்
அதெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப பெரிய ரொம்ப ஒரு சிறப்பா. வேற யாராவது இருந்தா அவங்களுக்கே தெரியும், ஆமா. உடனே பையனுக்கு கொடுத்து பண்ணுங்க. ஆனா ஒருவேளை இப்போ இருக்கிற சிலர் வந்து நான் கட்சி போன வருஷம் ஆரம்பிச்சுட்டு இந்த வருஷம் நான் முதலமைச்சரா நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்பா இருந்திருந்தா சிரிச்சிருப்பாரு, விளங்காம போயிருப்பையா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிரிச்சிருப்பாரு அப்பா. ஒரு சாதாரண விளையாட்டு இல்லைங்க. ஆனா அப்ப இருக்கிற காலகட்டம் வேற, இப்ப இருக்கிற காலகட்டம் வேறங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து சினிமாவை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய படிச்சவங்க வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியுது சினிமா வேற, பொது வாழ்க்கை வேறன்னு. ஆனா கிராமத்துல விஜய்க்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, பெரிய மாஸ் காட்டுறாரே. கூட்டம் கூடுதுனாங்க, ஒரு ஊர்ல இருக்கிற கூட்டம் கூடலங்க. ஒரு ஊர்ல கூட்டம் போறாங்கன்னா எல்லா மாவட்டத்துல இருந்தும் வராங்க, இளைஞர்கள் வராங்க, எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாருமே வந்து யாரு 18 வயசு பூர்த்தி ஆகுன்னு நமக்கு தெரியாது, முதல் விஷயம். அடுத்தது வந்து இதான் ஓட்டா மாறுமா? ஓட்டு களம்ன்றது வேறு. ஏடிஎம்கேக்காரங்க அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஜாதி வெறியா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல நீங்க என்னதான் சொன்னாலும் அரசியலும் ஜாதியும் பிரிக்க முடியாது. ஒரு முக்குளத்தூரை சேர்ந்தவர் தான் மதுரை மாவட்டத்தை எம்எல்ஏவா போடுவாங்க. கோயம்புத்தூர்ல போடுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல கவுண்டரை போடுவாங்க. இதையெல்லாம் மீறி விஜய்க்கு வந்து அந்த பசங்களுடைய ஓட்டு வந்தால் அது பெரிய விஷயம். ஆனா அதுவே வந்து மிகப்பெரிய சாதனை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிறைய அவர் மெனக்கெட வேண்டி இருக்கார். முதலமைச்சர்லாம் ஆக முடியாது, நிறைய மெனக்கெட வேண்டி இருக்கார். நானும் விஜயனோட ரசிகன் தான். ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. நீங்க அப்பா அவருடைய கடைசி காலகட்டம்லாம் எப்படி இருந்தது? அப்பா கொஞ்சம் உடம்பு ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருந்தாரு. நான் வந்த பாதைன்னு சொல்லிட்டு அப்பா ஒரு புக்கு எழுதிட்டே இருந்தாரு. அதை வந்து எங்க சொந்தக்காரர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராஜேந்திரன் சொல்லிட்டு அவர் தான் வெளியிட்டாரு. கடைசியா அந்த புக்கை வெளியிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு போய் அப்பா கையில கொடுத்தாரு. அப்பா அந்த புக்கை அப்படியே திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்து ஒரு ஒரு பேஜா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அதான் கடைசி தருணம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் அப்பா இறந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போனேன். அப்பா வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அப்பாவுக்கு வந்து ரொம்ப வெளியேலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் இருக்கு. அப்பா பெட்ல வச்சிருக்காங்க. அப்பாவுக்கு இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. என்னை பார்த்து அப்பா வந்து கை காட்டுறாரு. இதெல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற அப்பா. ஓ, அந்த மாஸ்க் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் எடுத்து சூழல் அவருக்கு பிடிக்கல. பிடிக்கல. விடிகாலையில் தான் செய்தி எங்களுக்கு வந்தது. டாக்டர் சொன்னாரு. டாக்டர் வெளியே வந்து என்ன சொன்னாருன்னா, அவரே அப்பா ரசிகர். ஒரு டாக்டர் அவரு. ஒரு மிகப்பெரிய சகாப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அந்த அதாங்க அப்பாவுக்கு வந்து அந்த பேர் தான் சிறப்பு. அந்த ஹாஸ்பிட்டல் ஆயா, அந்த டாக்டர், அந்த நர்ஸு எல்லாரும் வந்து அழுந்தாங்க அப்பாவை பார்த்து. ஒரு பக்கத்து ரூமில் இருக்கிற சில பேஷண்ட்ஸ் அப்பா இறந்தோன்னா அவங்க வந்து அழுகிறாங்க. சிங்கப்பூரில் அப்போ வந்து ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது அப்பாவுக்கு. சிங்கப்பூர்லேயும் சரி, மலேசியாவிலும் சரி. இந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் பாண்டிங் அப்பாவுக்கு இருந்திருக்காங்க. அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா, வேற எதுவுமே வேண்டாம். ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய பெருமை பெரிய பெருமை எதுவுமே இல்லை. எஸ்எஸ்ஆர்ன்ற 3 எழுத்து அந்த கௌரவமா இருந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சரி, அம்மாவை பற்றி சொல்லுங்க. தாமரை செல்வி அவங்கள. எங்களுடைய அம்மா வந்து ரொம்ப அமைதியானவங்க. அவங்களும் இப்போ 2014 இறந்துட்டாங்க. எப்பப்போ அப்பாவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலு, மருந்து இதெல்லாம் வந்து அம்மா வந்து கூடயே இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பா கூட. அம்மா வந்து கொஞ்சம் அமைதியானவங்க. அப்பா வந்து என்னன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார் அப்பா எங்ககிட்டலாம். ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுறது, ஃப்ரெண்ட்லியாக தான் அப்பா இருப்பார். ஆனால் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பார். ஆமாம், டிசிப்ளினாக இருக்கணும் நினைப்பார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அதே மாதிரி யார் வந்தாலும் அப்பா பேசுவார். அவன் பணக்காரன், அவன் ஏழை, அந்த பாகுபாடுலாம் கிடையாது. நான் வந்து அப்பாவை பார்த்து பேசியிருக்கேன் வீட்டில். ஆமாம் ஆமாம். முக்கியமாக நாடக நடிகைகள் வந்தாருன்னா அப்பா அவ்வளோ சந்தோஷப்படுவார். உட்காந்து அவங்ககிட்ட பேசுறது. அடிக்கடி இந்த பிலி சிவம் நடிகர் இருப்பார், அவர் அடிக்கடி வருவார். ஆமாம். அதே சமயம் நடிகர் சார்லி, அவர் நிறைய அந்த நாடகத்துறையை ஆய்வு பண்ணார். அப்பாவோட ரொம்ப நெருங்கி பேசின நடிகர்கள் அவர் ஒருவர். முக்கியமானவர் சார்லி அண்ணன் அவர்கள். அப்பா வந்து படம் ப்ரொடக்ஷன் பண்றதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்களா? அப்பா வந்து நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு தயாரிச்சாரு. அந்த டைம்ல இருந்த கடைசி படம் வந்து சரியா போகலை. ஏன்னா அப்போ வந்து ரஜினி கமல்லாம் வந்துட்டாங்க. இரட்டை மனிதன் அப்பா ஒரு படம் பண்ணாரு. அதே படம் தான் தில்லுமுள்ளு கதை. அதுல ஒரு கருத்து வேறுபாடு அப்பாக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும். அப்படியா? ஆமா. இரட்டை மனிதன் கதையும் தில்லுமுள்ளு கதையும் ஒன்னாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன். கடைசி படம் வந்து யார் நடிச்சது? அதனால
ரெட்டை மனிதனில் அப்பா எங்க நடிச்சாரு, தில்லுமுல்ல ரஜினிகாந்த் நடிச்சாரு. அது வந்து ஒரு ஹிந்தி படம் கோல்மால். அந்த திரைப்படத்தை வந்து தில்லுமுல்லு படம் எடுத்துட்டாங்க, ரெட்டை மனிதனும் எடுத்துட்டாங்க. ரெண்டுமே ரிலீஸ் பண்ணக்கூடிய கட்டாயம். அப்போதான் அப்பா சொன்னார், இல்லை இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம், ரஜினி கமல் சின்ன பசங்களாம் வந்துட்டாங்க, திருப்பி நம்ம இனிமேல் நடிக்கிறது சரி வராது அப்படின்னு. அப்பா வந்து கமலஹாசனை வைத்து ஒரு படம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். கமலஹாசன்கிட்டையும் அப்பா வந்து பேசினாரு, கண்டிப்பாக பண்ணுவானே அப்படின்னாரு. பட் அந்த படங்கள் சில காரணத்தினால, அப்பா நடிகர் சங்கம் அந்த அரசியல் காரணனால அது பண்ண முடியல. ஆனால் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை. அதே சமயம் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ரஜினி வந்து ஒரு கருப்பு வைரம்னுவாரு ரஜினி. அப்பா. ஆமா, ஏன்னா அந்த நடை அதெல்லாம் வந்து ஏதோ இருக்கு அவர்கிட்ட இருக்குன்னு. ஆனா அப்பா ஒரு விழால கூட சொன்னாரு, நான் உங்களை சூப்பர் ஸ்டார்னு இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டேன், நீங்க வந்து துருவ நட்சத்திரம்னு அப்பா சொன்னார். உடனே ரஜினி சொன்னாரு, அண்ணா உங்களுக்கு நாக்குல சரஸ்வதி இருக்குன்னு. அப்பா மேல ரஜினி வந்து ரொம்ப மரியாதை. கமல் வந்து உங்களுக்கே தெரியும், ஆமா, ஒரே ஆமா. நாடக கம்பெனினால அப்பா ஆமா, மேல ஆமா, ரொம்ப பாசம். ஆனா அப்பா வந்து கமலுடைய படத்தை விரும்பி பார்த்த படம் வந்து நாயகன். கமல்கிட்டே சொல்லியிருக்காரு, அதை உன் படத்திலேயே பிடிச்சது வந்து எனக்கு நாயகன் படம் தான். அவரு கமல் சார் வந்து அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் நடிச்சிட்டாரு சின்ன வயசுல. அப்பாவோட நடிச்சிட்டாரு, எம்ஜிஆரோட, ஜெமினியோட, எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணிட்டாரு. ரஜினி அவர்கள் படத்துல ஏதாவது பிடிச்ச படம் ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லைங்க, ரஜினி படம் அப்பா சொல்லுவார் எல்லாமே ஒரு கமர்ஷியல் படம் தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சரியான ஸ்டைல் முத்துக்கருப்புன்னு சொல்லுவார். நடையே அழகு. கமலுடைய நடை எனக்கு பிடிக்கல, அவர் நடந்து போறது எனக்கு பிடிக்கல. ரஜினி நடை வந்து ரொம்ப அழகா இருக்கு, ஸ்டைல் முத்துக்கருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டைல் முத்துக்கருப்புன்னா அவர் ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி அப்பா வந்து கடைசி காலத்துல சில திரைப்படங்கள் நடிச்சாரு. சிம்புவை நடிச்சாரு. சிம்புவோட ஒரு படத்துல வந்து ஜட்ஜா போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சாரு. அப்போல்லாம் வந்துட்டு சிம்பு கிட்ட சொன்னார், இப்போ நான் உன்னுடைய படம் நான் டிவியில் தான் பார்த்தேன், பாட்டெல்லாம் பார்த்தேன், நீ ரொம்ப விரலை யூஸ் பண்ணதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினாரு. உடனே சிம்பு ரொம்ப சிரிச்சு ஆமாம், அப்புறம் அப்பா காலில் விழுந்தார். அவங்க அப்பா டி ராஜன் வந்து ரொம்ப பெரிய ரசிகர், அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரசிகர். அப்போ இருக்கிற காலகட்டத்தை திரைப்படங்கள் அப்பா சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இந்த வசதி அப்போ இருந்தால் எம்ஜிஆர் அண்ணன் இன்னும் பயங்கரமான படங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்போ அவருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன், 1001 ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைம்ல. எம்ஜிஆர் பட்ட கஷ்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்களா அப்பா? ஆமாங்க, உலகம் சுற்றும் வாலிபன்ல ரொம்ப கஷ்டம். அங்கே போய் ஷூட்டிங் எடுத்து வந்து இங்கே படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் சில பிரச்சனைகள் வந்தது. மும்பைக்கு போனது. மும்பைக்கு போகும்போது அவர் அப்பா கிட்ட சொல்லிட்டு போறாரு. அப்பா டிஎம்கேல இருக்காரு. இதனால அப்பா கிட்ட வந்து, ராஜே நான் மும்பைக்கு போறேன், அங்கே போய் நான் லேபெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னாரு. நான் கூட வரணுமா இல்லை ஏர்போர்ட்டுக்கு? இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கஷ்ட தருணங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலுங்க அது அந்த காலத்தில். அப்பா வந்து இறுதி காலம் இந்த பொருளாதார ரீதியாக எல்லாம் நிறைவாக எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாம், எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பெரியகுளத்தில் அப்பாவுடைய நினைவாவோ எதுவோ இல்லை, நாங்கள் இப்போ சேடப்பேட்டையில் வந்து அப்பாவோட நினைவாக ஒரு மணிமண்டபம் வந்து பண்ணலான் இருக்கோம். அரசாங்கம் பண்ணுறதா கேட்டாங்க, ஏடிஎம்கே ஆட்சியில் கேட்டாங்க. பட் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம், நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ திமுக அரசாங்கம் இருக்குது, அடுத்து இல்லை நாங்களே பண்ணுறோம். நீங்களே பண்ண போறீங்க? நாங்களே பண்ணுறோம், வேண்டாம். அப்பா பிறந்து வளர்ந்த விளையாடின ஊர் சேடப்பட்டி. அந்த சேடப்பட்டியில் அப்பாவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டலான் இருக்கோம். பட் ஒரு அரசாங்க அதிகாரி பேசும்போது அது அரசாங்கமே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம அதை பற்றியான ஒரு பேசிட்டு பண்ணுவோம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நிறைய பேர் எங்கிட்ட வந்து எல்டாம்ஸ் ரோடை வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் சாலையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது செய்ய வேண்டிய ஒரு பணி தான். அது முக்கியமான அப்பாவுடைய அது நினைவை போற்றுறதுக்கு சென்னையில் வந்து தலைநகரத்தில் வந்து ஒரு அடையாளம் இருக்கணும். அது நிறைய பேர் சொல்றாங்க. அதையும் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லலான்னு இருக்கோம். நாங்கள் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் சொல்லலை, வெளிநாட்டில் இருக்கும் அப்பாவுடைய ரசிகர்கள் இப்பவும் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க சில பேர். அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எல்டாம்ஸ் சாலையை வந்து எஸ்எஸ் ராஜன் ரோடாக நீங்கள் பண்ணணும்னாரு. கண்டிப்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அதை பரிந்துரை செய்கிறோம். அரசாங்கம் பரிந்துரை செய்து இதை பண்ணலாம் அப்படின்னா தரமாக பண்ணால் நல்லது. அப்பாவுடைய ரசிகர்களுடைய வேண்டுகோள் அது. அந்த ரோடுக்கு வந்து, ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எல்டாம்ஸ் ரோட்லேயே வந்து அப்பாவோட வீடு தான் அடையாளம். ஆமாம், யார் அந்த பக்கம் வந்தாலும் எஸ்எஸ்ஆர் வீட்டிலேருந்து இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இந்திக்காரே சொல்கிறாரு, அங்கிள்ஸ் நேம் மஸ்ட் கீப் இன்ஸ்ட் ஆஃப் எல்டாம்ஸ் ரோட் மஸ்ட் கீப் எஸ்எஸ் ராஜேந்திரன் ரோட் அப்படின்னாரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு.
தெரியாத தகவல்கள்லாம் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்பாவுடைய ரசிகர்களுக்கு, வெளிநாடு முழுக்க இருக்க ரசிகர்களுக்கு ஆமாம். இந்த தகவல் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.